யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு நள்ளிரவில் வெனிசுலாவுக்குள் புகுந்த அமெரிக்க ராணுவம் அந்நாட்டு அதிபரையும் அவரது மனைவியையும் கைது செய்து கைவிலங்குடன் அழைத்து சென்றது. இப்படி அவசரமாக வெனிசுலா அதிபரை கைது செய்யும் அளவுக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்புக்கு இருக்கும் ஜென்ம பகை என்ன? அமெரிக்கா சொல்வது போல் வெறும் போதைப்பொருள் கடத்தல் மட்டும்தான் காரணமா? இல்லை, அதன் பின்னால் சீனா, ரஷ்ய நாடுகளின் ஆதிக்கம் இருக்கிறதா என்பது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. மோதலுடனே தொடங்கி இருக்கு என்று சொல்ற அளவுக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஜனவரி 3ஆம் தேதி தங்கள் மீது அமெரிக்கா வான் தாக்குதல் நடத்தியதாக சொன்ன வெனிசுலா அவசர நிலையை பிரகடனப்படுத்தியது. அடுத்த சில நேரங்கள்ல வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோவையும் அவரது மனைவியையும் கைது செய்ததாக அதிபர் ட்ரம்ப் அறிவிக்கிறார். என்னதான் நடக்கிறது என்பதை சுதாகரிப்பதற்குள் அதிபர் நிக்கோலஸ் மதுரோ கண்களில் கருப்பு துணி கட்டப்பட்டு கைவிலங்கோடு அழைத்து வரப்படும் புகைப்படமும் வெளியானது. உலக நாடுகளையே அதிரும் அளவுக்கு ஒரு நாட்டோட அதிபரை கைது செய்து கைவிலங்கோடு அமெரிக்கா நிறுத்தி இருக்கு. இந்த அளவுக்கு வெனிசுலா மீது அமெரிக்காவுக்கு ஜென்ம பகை ஏற்பட பல காரணங்கள் சொல்லப்படுது. முதல்ல பார்க்க போனா அதன் நிலவியல் அமைப்புல இருந்து சொல்லலாம். அமெரிக்கா வட அமெரிக்கா கண்டத்திலையும் வெனிசுலா தென் அமெரிக்க கண்டத்திலையும் அமைந்துள்ளது. இதுல நாங்க தான் எல்லோரையும் விட பலமானவங்கன்னு காட்டிக்கொள்ளும் அமெரிக்காவுக்கு தென் அமெரிக்கா கண்டத்துல இருக்கிற அர்ஜென்டினா, பிரேசில், கொலம்பியா, ஈக்வடார், பெரு, உருகுவே போன்ற நாடுகள் அடிபணிந்து நடப்பவை. ஆனா இந்த வரிசையில இருக்கிற வெனிசுலா மட்டும் அமெரிக்காவுக்கு அடிபணியாம சவால் விடுக்கும் அளவுக்கு பகையை வளர்த்துக்கிட்டாங்கன்னு சொல்லலாம். அமெரிக்காவை எதிர்க்க நினைச்ச வெனிசுலா அதுக்காக அமெரிக்காவின் பரம எதிரியான ரஷ்யாவிடமும் தற்போது அமெரிக்காவின் எதிரிகள் லிஸ்டில் சேர்ந்துள்ள சீனாவிடமும் நட்பு பாராட்டிட்டு வருது. எப்போ ரஷ்யா வெனிசுலா நட்புக்கரம் நீட்டப்பட்டதோ அப்போதே வெனிசுலா மீதான அமெரிக்காவின் பகையும் ஆரம்பிச்சிருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பெரிய குற்றச்சாட்டா சொல்லப்படுவது கரிபியன் கடல். இரு நாட்டுக்கும் நடுவில் உள்ள கரிபியன் கடல் மூலமா அமெரிக்காவுக்கு வெனிசுலா போதைப் பொருள் கடத்துவதாகவும் இதனால அமெரிக்கர்கள் போதைக்கு அடிமையாவதுடன் அந்நாட்டில் சட்ட ஒழுங்கு கெட்டுப்போக வெனிசுலாவின் போதைப் பொருள் கடத்தலும் ஒரு காரணம்னு பகிரங்கமாகவே அமெரிக்கா சொல்லிட்டு வருது. இதையெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் மறைமுக காரணமா பார்க்கப்படுவது கம்யூனிசம். வலதுசாரி ஆட்சி கொண்ட அமெரிக்காவும் இடதுசாரி ஆட்சி நடத்தி வரும் வெனிசுலா பகை நாடாக மாறாம இருக்கவே முடியாது. 1999 வெனிசுலாவில் இடதுசாரி ஆட்சி அமைந்ததுல இருந்தே அந்நாட்டின் மீது அமெரிக்காவின் பகை பார்வை விழுந்ததா சொல்லப்படுது. இப்படியெல்லாம் சில காரணங்கள் சொல்லப்பட்டாலும் வெனிசுலா மீதான இந்த பகைக்கு அந்நாட்டில் இருக்கும் எண்ணெய் வளமே முக்கிய காரணம் என்று வெனிசுலா பகிரங்கமாவே சொல்லியிருக்கு. உலக அளவில் வெனிசுலா மட்டும் கிட்டத்தட்ட 20% வரை கச்சா எண்ணெய் வளம் இருக்கு. இந்த எண்ணெய் வளத்தை வச்சு சீனா, இந்தியா போன்ற நாடுகளுக்கு வெனிசுலா எண்ணெய் ஏற்றுமதியை செய்து வருது. இவ்வளவு பெரிய எண்ணெய் வளம் கொண்ட நாட்டில் தங்களோட எண்ணெய் உற்பத்தி நிறுவனங்களின் முதலீட்டை செய்து அங்கு தனது அதிகாரத்தில் எண்ணெய் உற்பத்தி கட்டமைப்பை நிறுவ அமெரிக்கா நினைத்ததாகவும் அதுக்கு வெனிசுலா ஒத்துழைக்காததும் அந்த நாட்டின் மீது அமெரிக்காவுக்கு பகை வளர இன்னொரு காரணமா சொல்லப்படுது.